எத்த ரத்னா குளிச்சுட்டு வந்துட்டியா? வந்துட்டேன்பா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். எப்போ நீ செத்த இருப்பா, முதல்ல நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஏண்டி, நான் போனேன்னா 2 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுவேன். நீ போனா அரை மணி நேரம் வெளியே வர மாட்டேன். ஐயோ அப்பா, இவள மிரட்டி உருட்டி நான் குளிக்க வச்சிடுறேன். இப்பவே இவ குளிக்கலனா கிளம்பும் போது லேட் பண்ணி டென்ஷன் ஆக்குவா. ஏய் நீ போட்டு போய் குளிச்சிட்டு வா போ. இப்போ என்ன கிளம்பலையா அண்ணா? இந்த கிளம்பணும்ல, அதுக்குள்ள அவ குளிக்க போயிட்டா. மாமா இந்த காப்பியா குடு. சண்முகம் காருக்கு சொல்லியாச்சா? எல்லாம் உடன்குடி கிட்ட சொல்லியாச்சுல. நீ பணத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நான் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிட்டேன். நீ காஃபியை குடிச்சிட்டு கிளாஸ கொடு. நான் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போய் பேக் எடுத்துட்டு வரேன். எட்டி பரணி, நீ கிளம்புத வழிய பாரு. நான் கிச்சன்ல கிடக்குற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நான் ரெடி ஆகுறேன். சரிடி. சரிதா, நீ வேலையை பாரு. ஏ ரத்னா, என்னாச்சுடி? ஒண்ணும் இல்ல, மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. அதான் மனசுக்குள்ளேயே சாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சாமி கிட்ட வேண்டத வேண்டிக்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சண்முகம் இருக்கான்ல, அப்புறம் உனக்கு என்னடி கவலை? விளக்கேத்தி சாமி கும்பிடு. முருகா, என்ன சோதனை, அபசகுணமா இருக்கே. சண்முகம், ஏய்